Hi friends, welcome to Mira's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் லோட்டஸ் சீட் வச்சு மக்கானான்னு சொல்லுவாங்க இதை. அதை வச்சு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவா இருந்தாக்கா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் மக்கானா சொல்லுவாங்க. எடுக்கிறதுக்கு பயங்கர லைட்டு வெயிட்டாக இருக்கும் இது, ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியான ஃபுட் இது. இப்போ நம்ம இது ஃப்ரை பண்ணுறதுக்குனாக்க ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் விட்டு 1 டீஸ்பூன் நெய் இல்லாட்டி டால்டா யூஸ் பண்ணிக்க. நெய் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மக்கானாவை நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அது நல்லா முதல்ல சாஃப்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுக்கின்ற வரும் நல்லா மொறுமொருன்ட்டு வரும், கிறிஸ்பி ஆகும். அது வரைக்கும் நம்ம சின்ன தீயில் வச்சு நல்லா அதை வறுத்தெடுக்கணும். கரியாமல் பார்த்துக்குங்க. இப்போ ஒன்று எடுத்து பார்க்கலாம். அது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது, இன்னும் அது சாஃப்டாக ஆகலை. பார்த்துருக்கு. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை அது எடுக்கும்போது நல்லா அது இன்னும் பொடிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண, கொஞ்சம் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கு அந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ லேசாக ஸ்டவ் ஆன் பண்ணி சின்ன தீயில் வச்சு அதெல்லாம் கரெக்டாக படுற மாதிரி, பொடியெல்லாம் அது மேலே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய். இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் நெய் நீங்கள் ஆட் பண்ணிக்க. நம்மள்ட மக்கானா ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வேறு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடோடு சாப்பிடுங்க. ஆறுனா நல்லா இருக்காது, சூடோடு அது கிறிஸ்பியாக சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோட பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் டேக் கேர்.